வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 3 விஷயம். முதல் விஷயம், ஜேகே இந்த வீடியோவை இப்போ பார்க்காதீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வீடியோலே தெரியுது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் ஸ்லீப் டிப்ரைவ்டாகவும் இருக்கிறீங்கன்னு. ஒரு 2-3 நாள் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சேனல்லே தான் இந்த வீடியோ இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் மோர் டு யுவர் மென்டல் ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது விஷயம், உங்களில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் வீடியோஸ் நான் போடுறது வந்து வியூஸ்க்காகவும் காசுக்காகவும் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் ஐ ஹவ் டிசைடட் இந்த வீடியோலேருந்து வர எல்லா காசையுமே நான் வந்து சேரிட்டி கொடுக்க போகிறேன். மூணாவது விஷயம், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பாதி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே நீங்களா ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் உங்களோட மைண்ட் கண்டிப்பாக மாறிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்களே உங்கள் கமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் வெயிட், ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஜேகே அவரோட ரெஸ்பான்ஸ் வீடியோவில் இதை சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணேன், நான் இந்த மாதிரி அப்படி அவர் விற்கிறாருன்னு நான் சொல்லலை, நானும் சொல்லலை, ஜேசனும் சொல்லலை. ஜேசன் போட்ட வீடியோவில் அவர் கூட்டாளின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் எந்த மீனிங்கில் சொன்னாலும் தெரியல, பட் ஐ டோன்ட் சப்போர்ட் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் அஸ் வெல். அவரோட பிரியாணி மேன் த இம்போஸ்டர் வீடியோவோட தம்ப்நெயிலை பாருங்களேன். லைவ் பிரேக்கிங் நியூஸ் இம்போஸ்டர் செய்த காரியத்தை பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது தம்ப்நெயில் அண்ட் தென் டைட்டில். இவருடைய தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் ஹி டிடன்ட் ஸ்பெக்குலேட் எனிதிங். ஓகேவா? இவர் வந்து கான்க்ரீட்டாக சொல்கிறாரு, இவர் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த தம்ப்நெயிலில் அவர் வந்துட்டு இம்போஸ்டர் அப்படின்னு கொஷின் மார்க் போடலை, இந்த தவறை அவர் செய்தாரா அப்படின்ட்டும் கொஷின் மார்க் போடலை. இவர் இந்த தம்ப்நெயிலில் லைவ் பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டிருக்காரு இல்லையா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, எந்த நியூஸ் சேனலில் இந்த இஷ்யூவில் என் இன்வால்மெண்ட்டை பற்றி நியூஸ் வந்துச்சுன்னு. எந்த நியூஸ் சேனல் வரல, எதுலையுமே வரல. ஆனா இவர் தம்ப்நெயில்ல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஜெனரல் பப்ளிக்கு இந்த மாதிரி இவன் பண்ணா, இது வந்து நியூஸ்லலாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்து அவங்க நம்ப வச்சுட்டாரு. இவர் என்ன சொல்லி திட்டினாரு அப்படின்ட்டு நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல அவர் 2021ல அவர் போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் பேசின லாங்குவேஜில், நான் பேசின டோனில் தான் எல்லாரையும் அவர் பேசுவார். அவருடைய மெயின் கண்டென்ட்டே இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போடுறது, ட்ரோல் பண்ணி போடுறதா தான் இருந்தது. அவர் 4 பேர் இதே லாங்குவேஜில் ட்ரோல் பண்ணும்போது நான் அவர் அந்த மாதிரி பேசினா அவர் சீரியஸாக எடுத்துப்பான்னு நினைக்கல. நான் சார்காஸ்டிக்காக தான் சொன்னேன். ஐ டிட் லிட்ரலி மீன் வாட் ஐ செட். அவர் அந்த டைமில் போட்ட வீடியோஸில் ஏதாச்சும் ஒன்று நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இஃப் யூ திங்க் ஐ எம் லையிங் ஹியர் அஸ் வெல். இந்த முத்து, தங்கம், வைரம் இதெல்லாம் விட புனிதமானது தான் உன்னுடைய உடல். அது முறையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்குன்னு அஸ்வினி தப்பு உங்க மேலதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா கண்களாலே கற்பழிக்கும் இவ்வுலகில் கண்களை அழிக்க முடியாது, ஆனால் கண்களிடம் இருந்து மறைக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நீ சொன்ன கருத்தை ஒரு பேப்பர்ல எழுதி நல்லா சுருட்டி சொருவிக்கோ. இவரோட ப்ரொஃபைல்ல பயோ பாத்தீங்கன்னா ஐலாண்ட் பாய் வித் பிக் ட்ரீம்ஸ், லவ் பாய் வித் பிக் ட்ரீம்ஸ்னு வச்சுக்கோ. இவர் லாஜிக் பிரகாரமே போவோம். நான் இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்துட்டு மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணனால என்ன வந்து இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி திட்டினாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா? இவருடைய அந்த வீகன் கிட் வீடியோ ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 21 Jan 2021. ஆனால் இவர் நான் அகமத் மீரானை திட்டுற மாதிரி ஒரு கிளிப் காட்டினார் இல்லையா? அந்த வீடியோ காட் ரிலீஸ்ட் ஆன் 9th February 2021. இவர் அந்த வீகன் கிட் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 20 days லேட்டர் தான் நான் அந்த அகமத் மீரான் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் விஜய் டிவி கிஷோரை திட்டுற மாதிரி ஒரு கிளிப் காமிச்சார் இல்லையா? தட் வீடியோ ரிலீஸ்ட் ஆன் 24th August 2022. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், எப்படி ஜேகே அவர் அந்த வீகன் கிட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே டைம் ட்ராவல் பண்ணி 9th February நான் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவை பார்த்துட்டு திருப்பியும் Jan 21st முன்னாடி ட்ராவல் பண்ணி அந்த வீகன் கிட் வீடியோவை எடுத்து அதில் என்ன திட்டினாரு அப்படின்னு. அதுவும் போக அவர் காட்டின அந்த 2 வீடியோலையுமே நான் ஏன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள திட்டினேன் அப்படின்றதுக்கான கான்டெக்ஸ்ட் இருக்கு. விஜய் டிவி கிஷோர் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு ஹி வாஸ் போஸ்டிங் ஒன்லி மிசாஜினிஸ்டிக் அண்ட் என்ன சொல்கிறது, துப்பட்டா போடுங்க டோலி கைண்ட் ஆஃப் ரீல்ஸ். அண்ட் அகமத் மீரான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நார்த்தில் வந்துட்டு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் 2021. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாப் ஸ்டார் ரியானா வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி கங்கனா ரனாவத் இருக்காங்க இல்லையா, உச்சக்கட்ட பிஜேபி சங்கி, அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இவர் கங்கனா ரனாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவங்க ட்வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. இவர் காட்டுற ட்வீட்டில் நீங்கள் பார்க்க முடியும் டீம் கங்கனான்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. கான்டெக்ஸ்ட் மேட்டர்ஸ். நான் ஏன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான கான்டெக்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நவ் ஐ வாண்ட் டு நோ, ஜேகே அந்த வேர்டை சொல்லி என்ன திட்டினதுக்கான கான்டெக்ஸ்ட் என்ன? நான் சொல்றேன் அவர் தான் ரியாக்ட் பண்ணுன்ட்டு வச்சிருந்த, இது எங்கேயும் போகாதுன்னு நினைச்சு வச்சிருந்த ஒரு கிளிப்பை வந்து நான் எடுத்து நான் அவருக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளவே தான். அதில் வந்து அவர் கோவப்பட்டு அவருக்கு கடுப்பாகி நீ எப்படா எனக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணி என்ன திட்டினார். இது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோவில் இவரை சிம்பிளாக ஒரு கமெண்ட் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ண ஒருத்தரை என்னென்ன வார்த்தைகள் சொல்லி திட்டுறாருன்னு பாருங்க. அவன் ரிப்ளை போட்டால் தான் தம்பிக்கு வியூஸ் சேரும். நீ ஏன் கிரிஞ்சு தாயிடிகளா சொல்கிறேன்டா, நீ கிரிஞ்சு தாயிடி தான்டா. நீ ஃபஸ்ட்டு அவன் வந்து ஊம்ப சொல்கிறா, நீ அவன் ஒரு ஆளு புண்டா அவனுக்கு ஒரு எடுப்புண்டியா நீ ஏண்டா
நீங்களே அவர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் விஜய் டிவி கிஷோரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், அகமது மீரானை கிரிட்டிசைஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், அந்த 2 இண்டிவிஜுவல்ஸை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க அம்மாவையோ இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கிற வேற ஏதோ ஒரு பொம்பளையோ இழுத்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு அவருக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலை திட்டுறது இல்லை, அவங்க அம்மாவை இழுத்து திட்டுறது. அண்ட் பாஸ்ட்டில் நான் என் கான்டென்ட்ஸில் யூஸ் பண்ண வேர்ட்ஸுக்கு வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல, அதுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணல அப்படின்னு ஜேகே சொல்லியிருந்தாரு. விச் இஸ் அகெயின் அ லை. என்னோட ஐ எம் பேக் வீடியோவில் அதை நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கேன். ஐ ஹேவ் அப்பாலஜைஸ்ட் ஃபார் இட். ஜேகே அவர் வீடியோவில் அவர் இருக்கிற கல்ட்டை பற்றி பேசும்போது A2D நந்தாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். பட் மெயின் விஷயம் என்னன்னா, எல்லாரையும் கல்ட்டு குரூப்பிசம்னு அக்யூஸ் பண்ணிட்டு A2D கூடயே கொலாப் பண்றாரு. அப்போ அந்த கல்ட்டுன்ற விஷயம் பொய்யா? அது பொய் தான். ஏன்னா எனக்கு தெரியும் அது. ஆனால் நான் அங்கே சொல்லியிருந்தா யாருமே நான் நம்பியிருக்க மாட்டேன். சரி, அவர் லாஜிக் பிரகாரமே வருவோம். இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவில் ஜேகேவை தவிர இருக்கிற மற்ற 4 பேர் ஜூலை 28, 2024க்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நவ் யூ டெல் மீ, இந்த 4 பேரில் யார் பண்ண ப்ராப்ளமேட்டிக்கான விஷயத்தை பற்றி ஜூலை 28, 2024க்கு முன்னாடி இவர் பேசியிருக்காரு. நான் ஏன் ஜூலை 28, 2024 அப்படின்ற அந்த டேட்டை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, தட்ஸ் த டே வென் ஐ வென்ட் லைவ். ஒருத்தரை பற்றி அவர் பேசினது கிடையாது. ஒருத்தரை பற்றியும் அவர் பேசினதே கிடையாது. தான் வேலை செய்கிற கம்பெனியோட பாஸை பற்றி தானே பேச முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஜேகேக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, செலக்டிவா அவுட்ரேஜ் ஆவாரு. இவர் போட்ட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற வீடியோவில் ஏஜே பைரவ் போட்ட ஒரு ரீலுக்கு ரியாக்ட் பண்ணி அவனை போட்டு பொழந்திருப்பாரு. அந்த போர்ஷனை பார்த்துட்டு எனக்கே தோணுச்சு, பரவாயில்லையே, பெண்களை யாராச்சும் வந்துட்டு அப்ரஸ் பண்ணாலோ இல்லை அவங்கள வந்துட்டு வீட்டிலேயே இருங்க அப்படின்லாம் வந்துட்டு மிஸ்கைட் பண்ணாலோ இவர் அதெல்லாம் எடுத்து பேசுறாரு, பெண்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு. அதனால தான் இன் ஒன் ஆஃப் மை வீடியோஸ் ஏன் ஜேகே இன்னும் அசல் கோலாரோட ஷாம்பாங்கினி வீடியோவில் இருக்கிற ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை பற்றி பேசலன்னு கேட்டேன். நான் போட்ட அந்த வீடியோட டைட்டில் சின்மயி, வேடன் அண்ட் அசல் கோலார். நான் அசல் கோலாரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. டாக்கிங் அபவுட் அசல் கோலார், ஒரு மேட்டர் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, ஷாம்பாங்கினியில் நான் மற்ற விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணேன் இல்லையா, பெண்களை வந்து அவர் வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி காட்டுறாரு, அவர் வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறாரு, அவங்கள ஒரு ப்ராப்பாக யூஸ் பண்ணுறாருன்னா சொல்லிட்டு இருந்தேன். அந்த செக்மெண்ட் ஃபுல்லாக இவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் இருக்கிற இந்த மியூசிக் வீடியோவை பற்றி ஏன் இன்னும் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியா இன் ஜென்ரலில் பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணி பெண்களோட பிரச்சனைகளுக்காக வேண்டி பேசுகிற யூடியூபர்ஸ் இன்னும் பேசலை அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனால் ஜேகே என்ன பண்ணார்னா, ரொம்ப பிரில்லியண்ட்டாக நான் இவரை வந்துட்டு பெரியாரிஸ்ட்னு சொன்ன மாதிரியும் உங்களை மேனிப்புலேட் பண்ணி நம்ப வச்சுட்டேன். நான் ரொம்ப தெளிவாக அந்த செக்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அசல் கோலாரோட ஷாம்பாங்கினியை பற்றி தான் பேச போகிறேன்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒரு சின்ன போர்ஷனில் தான் அவரோட முந்தின மியூசிக் வீடியோவில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து இது பண்ணி ஹைலைட் பண்ணி, ஏன் இதை பற்றி இன்னும் பெரியாரிஸ்ட்டுங்க பேசலை, பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு சுற்றுறவங்க பேசலை அப்படின்னு கேட்டேன். இவ்வளோதான் மேட்டர். இதுக்கு போய் அவர் வீடியோவில் ஆஸ்கர் லெவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. நான் அந்த சின்மயி, வேடன், அசல் கோலார் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல் மீ, ஆக்சுவலி ஹி ஹைலைட்டட் அ கமெண்ட் விச் குட் கிவ் அஸ் த ரீசன் வை ஜேகே வந்து இவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு மியூசிக் வீடியோவை பற்றி பேசல அப்படின்னு. இப்போது நம்ம வேலை செய்கிற கம்பெனியோட எம்டி சாரே வந்து ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளும் அதுதானே பண்ணணும். அதுதான் ஜேகே பண்ணியிருக்காரு, இதில் என்ன தப்பு அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டான். நான் உடனே ஆமால அப்படின்னு விட்டேன். அண்ட் another எக்ஸாம்பிள் எப்படி ஜேகே அவர் கல்ட் மெம்பர்ஸை சேஃபாக பார்த்துக்கிறாருன்னா, 28 ஜூலை 2024 நைட் அன்னைக்கு அந்த லைவ் போனேன் இல்லையா, அந்த லைவில் தான் நான் இவர் பேர், இவரோட ஃப்ரெண்டு சத்யா பேர்லாம் சொல்லியிருந்தேன். அந்த லைவை பற்றி, அந்த இஷ்யூவை பற்றி ஜேகே 1 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு மை ஒப்பீனியன் அப்படின்ற வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் வந்து நான் அந்த லைவில் பேசின எல்லாரை பற்றியும், ஆல்மோஸ்ட் எல்லாரை பற்றியும் பேசியிருக்காரு எக்ஸப்ட் ஃபார் சத்யா. இப்போ நீங்களே சொல்லுங்கள், அந்த லைவில் நான் இவர் பேரை சொல்கிறேன், இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்கிறேன், அண்ட் A2Dயோட வீடியோவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறேன், அண்ட் இவர் ஃப்ரெண்டு சத்யா என்ன ஸ்டோரியில் போட்டிருந்தாருன்றதை காட்டுறேன். ஆனால் ஜேகே ரொம்ப தெளிவாக நான் இவரை பற்றி பேசுனதை பற்றி பேசியிருந்தாரு, A2Dயோட வீடியோவுக்கு நான் ரியாக்ட் பண்ணதை பற்றி பேசியிருந்தாரு. ஆனால் இவர் ஃப்ரெண்டு சத்யா போட்ட ஸ்டோரியை பற்றி பேசவே இல்லை. ஜேகே அவரோட இந்த வீடியோவை, மை ஒப்பீனியன் வீடியோவை, அந்த சம்பவம் நடந்து, அந்த லைவ் நடந்து 3 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணார். ஆனால் இவர் ஃப்ரெண்டு ஹூஸ் த மெயின் கல்பிரிட் அண்ட் தி எனேபிளர், அந்த சம்பவம் நடந்து 5 நாள் கழிச்சு தான் அவரோட அப்பாலஜின்னு இல்லை, அந்த ஒரு மாதிரி ஒரு வடையை சுட்டார் இல்லையா, அந்த வடையை ரிலீஸ் பண்ணாரு. ஸோ ஆர் யூ டெல்லிங் மீ தட் ஹி ரியலி மீன்ஸ் வாட் ஹி செட் வென் ஹி ரிலீஸ் தட் வடை வீடியோ? நோ, டெஃபினெட்லி நாட். எல்லாரும் கேட்குறானுங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் கழுவி ஊத்துறானுங்க, அதுக்கு எதையாச்சும் சொல்லணுமே அப்படின்ட்டு தான் அவர் சொன்னார் அந்த வீடியோவில். அதுவும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த டைம் நான் தான் தப்புன்ற மாதிரி ப்ளேம் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. டெக்னிக்கலி இட் வாஸ் லைக், நான் ஏன் இதை பண்ணேன் அப்படின்னா அவன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளமேட்டிக்காக ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நானும் தான் பேசியிருக்கேன். ஆனால் எங்கேயுமே, நல்லா கேளுங்க, எங்கேயுமே நீ வந்துட்டு இந்த மாதிரி தானே வந்துட்டு தொங்க போனேன், நான் உன்னை புள்ளி பண்ண போகிறேன், நீ என்னை பற்றி பேசலனாலுமே மம்படிக்காக நான் உன்னை புள்ளி பண்ணி அப்படி
அப்படி பண்ண போகிறேன், நீ வந்து அப்படி பண்ணிக்கிற மாதிரி உன்னை நான் எனேபிள் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ஆனால் சத்யா போட்டிருந்த ஸ்டோரிஸ் மென்ட் எக்ஸாக்ட்லி தட். இதெல்லாம் ஜேகேக்கே தெரியும். இருந்தாலும் அவருடைய அந்த மை ஒப்பீனியன் வீடியோவில் சத்யாவை பற்றி பேசவே கிடையாது. ஹி லெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டாக் ஃபார் ஹிம்செல்ஃப். அதே மாதிரி ஜேசன் என்னை பற்றி ஒரு வீடியோவில் பேசுகிறாரு அப்படின்னா, why didn't JK let me deal it myself? ஏன் இவர் நடுவில் வந்து இவர் அதை எடுத்து பேசி இவருக்கு தேவையான மிர்ச்சி மசாலாலாம் ஆட் பண்ணி என்ன வந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்? ஒரு நார்சிசிஸ்டுக்கு கேஸ் லைட் பண்ணுறதெல்லாம் கை வந்த கலை, அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம். ஜேகேவோட அந்த இம்போஸ்டர் வீடியோக்கு அப்புறமா பெருவாரியான மக்கள் என்னை பற்றின ஒரு தவறான புரிதலுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்த இன்டர்வியூஸோட கமெண்ட் செக்ஷன்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை என்னோட வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையாக இருக்கட்டும், இல்லை என்னோட டிஎம்லையாக இருக்கட்டும், சரமாரியான அபியூஸுகளை வந்துட்டு கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி என்னை பற்றி வந்து அபியூசிவ் கமெண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஜேகே பேசியிருக்காரு அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு. அஸ் ஒரு கிரியேட்டராக நான் அந்த இடத்துல வந்து நான் அந்த தப்பு பண்ணல, நான் அப்படி அவர் பண்ணாருன்னு நான் சொல்லலை. இருந்தாலுமே கூட என்னால் மிஸ்கன்செப்ஷன் ஆயிருக்கலாம். அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, இம்போஸ்டர் வீடியோ போட்ட அடுத்த வீடியோலேயே வந்து நான் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணேன். நான் இந்த மாதிரி அப்படி அவர் விற்கிறாருன்னு நான் சொல்லலை, நானும் சொல்லலை, ஜேசனும் சொல்லலை. ஸோ இம்போஸ்டர் போட்ட அடுத்த வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி சொல்லலை, அவர் வித்தாருன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது தப்பு, நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை தான் தூக்கி ஜெயிலில் வைப்பாங்க, இந்த மாதிரி தப்பாக ஹேட் ஸ்பெட் பண்ணாதீங்க அப்படின்னு பிரியாணி மேனுக்காக அவரை சப்போர்ட் பண்ணி அவரை டிஃபெண்ட் பண்ணி நான் அங்கே பேசியிருப்பேன். அப்படி இவருக்கு உண்மையிலேயே என் மேலே அக்கறை இருக்குது, நான் பண்ணாத விஷயத்தை வந்து மக்களாக அசியூம் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு பொறுப்பு இவருக்கு இருக்குது, அந்த ஒரு தாட் இவருக்கு இருக்குது, கில்ட் இவருக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்துருக்கணும். அவர் ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்காரு, ஓகேவா? அந்த ரியாக்ஷன் வீடியோவோட கடைசியில் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது இது வந்து நான் வந்துட்டு ஷுவராலாம் சொல்லலை, நீங்களும் வந்து ஷுவராலாம் சொல்லாதீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பிளேட்டை வந்து உங்கள் பக்கமே திருப்பி விட்டார். இதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். அவரே ஒரு விஷயத்தை வந்துட்டு கொளுத்தி விட்டுட்டு அது கொழுந்து விட்டு எரியும் போது நான் வந்து பற்ற வைக்கவே இல்லையாங்க, நான் என்னங்க சொன்னேன், இருக்கலாம் மேபி அப்படி தான் நான் சொன்னேன். நான் டிஸ்கிரிப்ஷனு கமெண்ட் தானே உருட்டிக்கிட்டு இருக்காரு. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ஓகே, தம்ப்நெயில் என்ன போட்டிருக்காரு? ஜேகே ரொம்ப பிரில்லியண்ட்டாக உங்களை வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் ஊசி பேத்தி விட்டு கேஸ் லைட் பண்ணி விட்டு அவருக்கு பிடிக்காத ஆட்களை வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ண வச்சுட்டாரு. இந்த விஷயத்தை இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, அவரோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான நல்ல எக்ஸாம்பிள் இதோ. இது யாரு? ஹிஸ்டரியை கிளறுங்க, இவனே ஒரு கிரிஞ்சி தயாரி தான். இது அவர் எதுக்கு சொல்லணும்? சொல்லுங்க, இது அவர் எதுக்கு சொல்லணும்? ஒருத்தருடைய கான்டென்ட்டை பார்த்தோமா, அதை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணோமா, ரோஸ்ட் பண்ணோமா, அதை பற்றி வந்துட்டு ஜோக்ஸ்லாம் அடிச்சோமா, ட்ரால் பண்ணோமா, மூவ் ஆன் ஆனோமான்னு இல்லாமல் why is he weaponizing his audience and telling them to go and find my history? இவன் யாருன்னு கண்டுபிடிங்க, இவன் ஹிஸ்ட்ரியை நோண்டுங்க அப்படின்ட்டு இவரோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ஏன் வந்து என்னை நோக்கி அனுப்பணும்? என் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? ஒரு நார்சிசிஸ்டுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இன்னொருத்தரை எவ்வளோ வேணா எப்படி வேணா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க வித்தவுட் எனி கில்ட். இவங்க நினைச்சு வந்த காரியம் முடிஞ்சதும் இவங்க வந்துட்டு எதை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை சாதிச்சதுக்கு அப்புறமா அந்த பர்சனை கழட்டி விட்டுருவாங்க. அதை தான் ஜேகே இந்த வீடியோ மூலமா இர்ஃபானுக்கு பண்ணியிருக்காரு. நான் இர்ஃபானை பத்தின முதல் வீடியோ ஜூன் 22, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணேன். அன்னைக்கு என்னோட வீடியோவை பார்த்துட்டு இர்ஃபான் எனக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி ஜேகேக்கு கால் பண்ணியிருக்காரு. இப்போ இர்ஃபான் வந்து எனக்கு கால் பண்ணி, அப்பதான் தட்ஸ் த லாஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு இர்ஃபான். அவர் கால் பண்ணி பிரியாணி மேனோடைய நம்பர் இருக்கான்னு என்கிட்ட கேட்டார். நான் வந்து என்கிட்ட இல்லை, நான் வந்து பழைய நம்பர்லாம் மாற்றிட்டேன், அவருடைய நம்பர்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரு. நான் இர்ஃபான்ட்ட என்ன சொன்னேன்னா, நான் ஆமாம் ப்ரோ, நானும் இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், என்னையும் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச சொல்கிறாங்க, ப்ளஸ் எனக்குமே இந்த ஜெண்டர் ரிவீல் என்ன ஆச்சுன்ற கிளாரிட்டி இல்லை. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் யூ மேக் அ வீடியோ ஃபார் யுவர் சேனல், போட்டு இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீலை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ நீங்கள் போட்டுட்டா பெட்டர். எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, நான் பேச போகிறேன் தான் சொல்கிறேன், பேசவான்னு சொல்லலை, நான் பேச போகிறேன், நீங்களும் பேசிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சிச்சுவேஷனை இர்ஃபான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு ஜேகே ஏன் அட்வைஸ் பண்றாரு? அண்ட் இர்ஃபானை பத்தி ஜேகே பேச போறத ஏன் ஜேகே முன்கூட்டியே இர்ஃபான் கிட்ட சொல்லிட்டு பண்றாரு? யோசிங்க. இதே மாதிரி தான் ஜேகே அந்த இம்போஸ்டர் வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாரா? இல்ல. இஃப் ஜேகே owes nothing to இர்ஃபான், why would he give him ideas how to sort this thing out? and ஏன் வந்து முன்கூட்டியே உங்களை பத்தி நான் வீடியோ போட போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வீடியோ போட போறாரு? அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட பரவாயில்ல, வீடியோவே போடல. இல்ல வீடியோ போட்டாரு. எப்போ போட்டாரு தெரியுமா? 21 டிசம்பர் 2024, சாலிடா 6 மாசம் கழிச்சு. இல்ல 6 மாசம் கிடையாது, நான் வீடியோ போட்டு 6 மாசம் கழிச்சு தான் அவர் அதை பத்தி பேசினாரு. ஆனா அந்த ஜெண்டர் ரிவீல் விஷயம் வந்துட்டு 22 மேவே வந்து இன்டர்நெட்ல வந்துருச்சு, அது ஒரு இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 7 மந்த்ஸ் கழிச்சு தான் இந்த இஷ்யூவை பத்தி ஜேகே அவர் வீடியோவில் பேசினார். ஏன் இர்ஃபானுக்கு மட்டும் ஜேகே இவ்வளோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு? இதுக்கு பதில் சொல்லுங்க.
இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் சண்டே ஒரு வீடியோ போடுறாரு. அதுதான் அந்த ரிப்ளை டு தற்கூரி மேன்ற வீடியோ. ஆக்சுவலி பணத்தின் பவர் ரிலீஸ் ஆனது 22 ஜூன் 2024. இர்ஃபான் அதுக்கு ரிப்ளை கொடுத்து வீடியோ போட்டது வாஸ் ஆன் 21 ஜூலை 2024. சாலிடா 30 நாள் கழிச்சு தான் அவர் அந்த இனிஷியல் வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஆனா ஜேகே வந்து 10 நாள்லயே அவர் அந்த வீடியோ போட்டாரு அப்படின்ட்டு சொல்றாரு. டஸ் திஸ் கம் அண்டர் மேனிப்புலேஷன் ஆர் blatant லை? தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கு. 28 ஜூலை 2024 நைட்டு நான் லைவ் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த கல்ட் இந்த குரூப்பிசம்லாம் இவங்க பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். சரியா? அதை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி 29 ஜூலை 2024 மத்தியானமோ ஈவினிங்கோ 4 o'clockனு நினைக்கிறேன், இர்ஃபான் அவர் ஸ்டோரியில் ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. இந்த மாதிரி கல்ட்டுன்ற ஒரு டேர்மை வந்து பிரியாணி மேன் புஷ் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த டைம் இர்ஃபான் ஒரு ஸ்டோரி போட்டார். அந்த ஸ்டோரி என்னன்றதை நான் காமிக்கிறேன். இதுதான் அவர் போட்ட ஸ்டோரி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்போ போட்டதுன்னு. ஜூலை 29 இந்த ஸ்டோரி அவர் போட்டிருக்காரு. போன வருஷம் அவர் அந்த ஏ2டி வீடியோ போட்டக்கப்புறம் அடுத்த நாள் இவர் இந்த ஸ்டோரி போடுறாரு. என்ன ஸ்டோரின்றதை நீங்கள் பாருங்கள். இது பாய்ஸ் என்ற சீரீஸ். இது பில்லி பட்ஜெட். இது யாரு? சோல்ஜர் பாய். சோல்ஜர்ஸ்னால் என்ன? ஹோம்லேண்டர்னா என்ன? ஹோம்லேண்டர் மியூசிக் யார் யூஸ் பண்ணா? உங்களுக்கு புரியுதா? ஹோம்லேண்டர் மியூசிக் யூஸ் பண்ணி தான் பிரியாணி மேன் வந்து கரடி மாமா வீடியோ போட போறேன்னு போட்டார். ஹோம்லேண்டர் இவரான், சோல்ஜர் பாய் ஏ2டியான். இவர் இங்கேருந்து இதை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி வந்து இர்ஃபான் போடுறாரு. எனக்கு செம்ம டென்ஷன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். இஃப் யூ திங்க் ஐ எம் டிஃபெண்டிங் இர்ஃபான், நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கவே மாட்டேன். இப்போ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியை நான் பார்க்கவே கிடையாது. ஏன் அப்படின்னா 29 காலையிலேயே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, ஆனால் ரொம்ப நாளாகவே பல மாதங்களாகவே எனக்கு நல்லா தோணிகிட்டே இருந்துச்சு ஜேகே இந்த மாதிரி ஒரு வேலையை இர்ஃபானுக்கு பண்ணுவாருன்னு. ஏன்னா இவர் தான் நார்சிசிஸ்ட் ஆச்சே. தன்னுடைய பர்சனல் கெயின்ஸ்க்காக, தன்னுடைய பர்சனல் க்ரோத்துக்காக, சேனல் க்ரோத்துக்காக இன்னொருத்தனை யூஸ் பண்ணி அவனை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்ககிட்ட என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஹீ புஷ்ட் இர்ஃபான் அண்டர் த பஸ். ஜஸ்ட் ஃபார் அ மினிட் நீங்கள் இர்ஃபான் பண்ண விஷயங்கள், கான்ட்ரவர்சி, லொட்டு லூஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் டேக் இர்ஃபான் அண்ட் ஜேகே. இர்ஃபான் வந்து ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூபர். சரியா? அவர் ஒரு விஷயத்தில் கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு புது வெஞ்சர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒன்று அவருக்கு ஈக்குவல் சப்ஸ்கிரைபர் லெவலில் இருக்கிற ஒரு யூடியூபர் கூட பண்ணுவார், இல்லை அவரை விட ஜாஸ்தி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒரு யூடியூபர் கூட பண்ணுவார். கரெக்டா? அப்படி 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு யூடியூபர் accepted to collaborate with a YouTuber who had 6 or 7 lakh subscribers at that time. ஆமா, JK ஓட அந்த 6 lakh subscribers வீடியோல கூட இர்ஃபான் பேசியிருப்பாரு. நம்மளே நிறைய தடவை பார்த்துருப்போம், நானே பார்த்துருக்கேன். இர்ஃபான் எப்படி JK ஓட கான்டென்ட்ஸுக்கு, JKவுக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்லையாக இருக்கட்டும் ஷவுட் அவுட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாருன்ட்டு. கண்டிப்பாக இர்ஃபானோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் ஷவுட் அவுட் கொடுக்குறாரு, அவர் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு JKன்றனாலேயே JKவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்பாங்க. அது கண்டிப்பாக JKவுக்கு ஒரு ரீச் தான், அவருடைய என்ன சொல்றது, அவருடைய கெரியருக்கு ஒரு பூஸ்ட் தான். இப்படி JKவோட ப்ரொஃபஷனல் அண்ட் கெரியர் க்ரோத்துக்கு ஒரு பெரிய ரீசன் இருந்த இர்ஃபான் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஸ்டோரி ஒன்று போடுறாரு. அவர் வந்துட்டு கல்ட் இருக்கு அப்படின்றத என்ன சொல்றது, இன்ஃபியூஸ் பண்ற மாதிரி, அதை வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி போடுறாரு அப்படின்னா, சாதாரணமான சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான்? ஃபோன் பண்ணி ப்ரோ அதை ரிமூவ் பண்ணுங்க, வேற யாராச்சும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லீக் பண்ற போறாங்க, தயவு செய்து ரிமூவ் பண்ணுங்க தானே சொல்லணும். இவரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காரு. இது பச்சை துரோகம் இல்லையா? இப்போ இதே ஸ்க்ரீன்ஷாட்டை இன்னொருத்தங்க எடுத்து ரெடிட்ல போட்டிருந்தாங்க, இல்லை இன்னொருத்தங்க எடுத்து எனக்கு அமிச்சாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக ஐ வுடன்ட் ஹேவ் ஸ்போக்கன் திஸ் மச். ஓகேவா? சரி, இவர் எடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் இவரே எடுத்திருக்காரு. நான் இவ்வளவு நாளாக ஏன் ஜேகே இர்ஃபான் பண்ணுற விஷயங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, ஏங்க என்னோட கெரியரில், என்னோட ப்ரொஃபஷனில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, நான் வந்து கொஞ்சமாச்சும் நன்றியாக இருக்க வேண்டாமா அவர்கிட்ட அப்படின்ற பதில் எனக்கு சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஐ வுட் ஹவ் அக்செப்டட் இட். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ பண்ண இர்ஃபானுக்கே இந்த நிலமைனா, வாட் இஃப் ஜேகே இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாலாம் பழகி எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நேரம் வரும்போது ரிலீஸ் பண்ண மாட்டாரா? அதுவும் போக இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுவார். அதில் என்ன போட்டிருப்பாருன்னா, இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற இன்னொரு யூடியூபர் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது அப்படின்ட்டு. இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறது இவர் ஃப்ரெண்டு சத்யா மட்டும்தான். முதல் ஸ்க்ரீன்ஷாட்டை இவர் எடுத்தாரு அப்படின்னா அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சத்தியா எடுத்து அனுப்பிச்சாரா? இவ்வளோ பெரிய துரோகம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. என்னதான் வந்து இர்ஃபானுக்கு எனக்கு ஆகாதுன்னா கூட இது ஒரு பெரிய துரோகம். இந்த ஹோல் ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஜேகேவுக்கு என்னையும் ஏ2டி நந்தாவையும் வச்சு அவ்வளோதான் சார் பசங்க அப்படின்ற மீம்ஸ் போட்டதை அவர் பார்த்து வைரேறி ஆரம்பிச்சதுலேருந்து, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் IPL 2025 போஸ்ட்பான் அப்படின்ற ஒரு வீடியோ வந்துட்டு ஜேகே போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதில் வாரை பற்றின ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கேளுங்க.
ஆனால் நான் வந்து சோஷியல் மீடியாவில் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, வாரே வந்து இவனுங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. வார் வரணும், சண்டை போடணும், சாகணும், இவங்களெல்லாம் கொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நான் பார்க்குறேன் நிறைய இடத்துல. அது ரொம்பவே ஒரு தப்பான மைண்ட் செட். இந்தியா பாகிஸ்தான் நடுவில் இருக்கிற அந்த டென்ஷன் வந்துட்டு பல டெக்கேட்ஸாக இருக்குது. இந்த டென்ஷனில் வந்து நிறைய ஜவான்ஸ் ஹேவ் லாஸ் தேர் லைஃப்ஸ், நிறைய இன்னசென்ட் பீப்புள்ஸ் ஹேவ் லாஸ் தேர் லைஃப், நிறைய பீப்புள் ஹேவ் லாஸ் தேர் லைவ்லிஹுட். இவ்வளவு விஷயங்கள் நடந்தும், இவ்வளவு டிஸ்ட்ரக்ஷன், இவ்வளவு உயிரிழப்புகள் நடந்தும் we want peace with பாகிஸ்தான் இல்லையா? இப்போ நாளைக்கே இந்தியாவும் பாகிஸ்தானும் நாங்கள் இனிமேல் வந்து சண்டை போட போகிறது கிடையாது, நண்பர்களாக இருக்க போகிறோம், தோஸ்துகளாக இருக்க போகிறோம், அண்ணன் தம்பியாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு கை கோர்த்துட்டாங்க அப்படின்னா we will encourage it, right? அதை தான் ஜேகேவும் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்படி இவ்வளவு லைஃப்ஸ் வந்துட்டு காவு வாங்கின இந்தியா பாகிஸ்தான் நடுவில் இருக்கிற அந்த டென்ஷன் சால்வ் ஆகி வாரெல்லாம் வராமல் பீஸ்ஃபுல்லாக போயிடணுமா? ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கோம், ஓகேவா? என் வீட்டிலேருந்து ஒரு 4-5 தெரு தள்ளி தான் இருக்காரு, ஓகேவா? நந்தா நாங்கள் 2 பேர் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்ன பாஸ் நியாயம் இது? கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் இப்போ செம்ம கடுப்பாவீங்க. ஓ, நீங்கள் 2 பேர் சண்டை போடுறது இந்தியா பாகிஸ்தான் சண்டையா அப்படின்ட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், சரியா? ஹி இஸ் புஷிங் த லை தட் சத்யா பண்ண விஷயமும் நந்தா பண்ண விஷயமும் ஒன்று அப்படின்னு. இந்த ரெண்டுத்தில் யூ கேன் கிளியர்லி சி விச் புஷ் மீ டு டூ சச் அ திங். ஆனால் இந்த ஜேகே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. 1008 ஆங்கிள் 360 டிகிரிஸில் வந்து முட்டு கொடுக்குறாரு தவிர ஹி இஸ் நாட் அக்செப்டிங் தட் நந்தா பண்ணதும் சத்யா பண்ணதும் ஒன்று இல்லைன்னு. சத்யா பண்ணது வாஸ் ஃபார் மோர் வர்ஸ், ஓகேவா? 1000 times worse than what நந்தா டிட். நான் சொன்ன மாதிரி நந்தா அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவில் நான் வச்ச கருத்துக்கு எதிர்கருத்து தான் வச்சாரு. கருத்தோட தான் டீல் பண்ணாரு. இவர் ஃப்ரெண்டு மாதிரி அவனை நான் புள்ளி பண்ண போகிறேன், அவனை வந்து நான் புஷ் பண்ண போகிறேன், அவனை எனேபிள் பண்ண போகிறேன்ட்டுலாம் சொல்லலை. ஜேகே எப்பேற்பட்ட நார்சிசிஸ்ட் அப்படின்னா அவர் சொன்ன விஷயத்தை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன வேணா பண்ணுவார். ஏன்னா ஹி ஹாஸ் அ வெரி ஃப்ரெஜைல் ஈகோ. அவர் சொன்னது தப்புன்ட்டோ இல்லை அவருக்கு எதிராக யார் பேசிட்டாலுமே he'll do everything in his power to destroy the other person. Prove the other person wrong நான் சொல்லலை, destroy the other person. நம்ம அழிஞ்சிடணும் அப்படின்ட்டு he'll do whatever he can. ஜேகேவோட இந்த வீடியோவில் இவர் பிரியாணி மேனை பற்றி மட்டும் பேசல, இன்னும் சில யூடியூபர்ஸை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் போடுறாரு. இவரை சொன்ன மாதிரி இவரை மட்டுமே நான் சொல்லலை, சிம்பிளி வெஸ்ட்டை பற்றியும் நான் பேசியிருக்கேன். இவரே சொல்லியிருக்காரு, நானே மறந்துட்டேன். சிம்பிளி வெஸ்ட் பற்றி பேசியிருக்கேன், எம்டி ஹேண்ட் பற்றியும் பேசியிருக்கேன், அகமது மீரன் பற்றியும் பேசியிருக்கேன். இவர் மென்ஷன் பண்ண அந்த 3 யூடியூபர்ஸ் எடுத்துக்கலாம், சிம்பிளி வேஸ்ட், எம்டி ஹேண்ட் அண்ட் அகமது மீரான். ஆட் இன் பிரியாணி மேன் ஆல்சோ. இந்த 4 யூடியூபர்ஸ்க்கும் ஜேகேவுக்கும் 2020 அண்ட் 2021 என்ன விஷயம் காமனாக இருந்துச்சு? ரியாக்ஷன் வீடியோஸ். நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் மென்ஷன் பண்ண அந்த 3 யூடியூபர்ஸ் அண்ட் பிரியாணி மேன் வேர் போஸ்டிங் ஒன்லி ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் தோஸ் வீடியோஸ் வேர் கெட்டிங் வைரல், ஓகேவா? யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதே டைமில் தான் ஜேகேவும் வந்து நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாரு. எதுவுமே செல்ஃப் எடுக்கல. அப்போ இவருக்கு இந்த 4 யூடியூபர்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வருது. நம்மளும் தான் ரியாக்ஷன் வீடியோஸ் போடுறோம், ஆனால் நம்மளை எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறான், இவனுக்கு 4 பேர் போடுற வீடியோஸ் மட்டும் இவ்வளோ வைரல் ஆகுதே அப்படின்ட்டு அங்கிருந்து அவருக்கு அந்த ஜெல்லசி ஆரம்பிச்சு பொறுமையாக படிப்படியாக வந்துட்டு அவர் வயிறு டாமினோஸ் பிஸாவோட அவனாக ஆரம்பிச்சிருது. நீங்களே யோசிச்சு பாருங்க 2020 அண்ட் 2021 வந்துட்டு இந்த 4 பேரை விட்டா வேற யூடியூபர்ஸே இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஜேகே வாண்டட் டு கேப்சர் த ரியாக்ஷன் வீடியோ, அந்த ஜான்ராவோட டாப்பில் இருக்குன்னு ஆசைப்பட்டார். அதனால் இந்த 4 பேர் தான் அந்த டாப்பில் இருந்தாங்க அந்த டைமில், ஓகேவா? அந்த 4 பேரை பற்றி பொய், பூரலி, ரொட்டு லொசுக்குன்னு பேசி இதில் 2-3 பேர் வந்துட்டு ஆக்சுவலாக ஜான்ராவை மாற்றிட்டு போயிட்டாங்க. எம்டி ஹேண்ட் வந்துட்டு இன்னும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காரு. இவர் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு மேட்டராகவே எடுத்துக்காமல் தட்டி விடு சதுர விடுன்ட்டு அவர் பாட்டு ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காரு. நான் வந்து இப்போ இழுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட பேர் வந்து ஜேகேவோட லிஸ்ட்டில் மிஷன் நாட் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ தான் ஜேகேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சத்யா அவரோட நிலைமையை பார்க்குறாரு. நம்ம ஃப்ரெண்டு என்ன தான் பண்ணாலும், எவ்வளோ பொய்யை தான் இவனை பற்றி சொன்னாலும், இவனை பற்றி என்ன ஸ்லாண்டர்ஸை பரப்புனாலுமே இவன் அழியவே மாட்டேங்கிறானே, திருப்பி வந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்ற அந்த விஷயத்தை அவர் ஃபீல் பண்ணி, நண்பா நான் உனக்கு கை கொடுக்குறேன் அப்படின்ட்டு 2 பேரும் வந்துட்டு ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணுறாங்க. இவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சே பாருங்களேன், இவர் மென்ஷன் பண்ண அந்த 3 யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் பிரியாணி மேன், அந்த 4 பேருமே ஆர் போஸ்டிங் ரியாக்ஷன் வீடியோஸ் இன் விச் ஜேகே வாஸ் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஹி வாண்டட் டு எலிமினேட் தீஸ் பீப்புள் அண்ட் டேக் தேர் பிளேஸ். ஜேகே அவர் வீடியோவில் அவர் என்னை பற்றி போட்ட ஒரு ட்ரால் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் போய் அவர் அசிங்கமாக வந்துட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த பிரியாணி மேன் இஸ் கிரிஞ்சுன்னு நான் வீடியோ போடும்போது அப்போ எவ்வளோ ஹேட்டை நான் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ அப்யூசஸ் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ கேஸ்டிஸ்ட் ஸ்லர்ஸ்லாம் எனக்கு வந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். அது போட்டது எல்லாமே பிரியாணி மேனோடைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி கமெண்ட் அடித்தவங்கலாம் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான்ட்டு இவருக்கு எப்படி தெரியும்?
ஜஸ்ட் பிகாஸ் இவர் என்னை பற்றி போட்ட ஒரு ட்ரால் வீடியோவில் ஒருத்தன் வந்துட்டு இவர் பேசின லாங்குவேஜ்லேயே ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான் அப்படின்றனால அவன் ஏன் சப்ஸ்கிரைபர் ஆகிடுவானா? அதுவும் போக இவரை காஸ்டிஸ்ட் ஸ்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டினாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டிஸ்ட் ஸ்லர்னா என்னன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வர ஒரு பர்சனை அவங்க ஜாதி பேரை வச்சு அவங்கள அப்யூஸ் பண்ணி அவங்கள ஒடுக்கி அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு. ஆனால் ஜேகே காஸ்டிஸ்ட் ஸ்லர்னு எதை சொல்கிறாரு தெரியுமா? அந்த அப்யூசிவ் கமெண்ட்ஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் போடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அபியூஸ் கூட கிடையாது, எல்லாமே கேஸ்டிஸ்டா. நான் எந்த இடத்துலையும் என் பேரை சொன்னதில்லை. இவங்களே என்னுடைய கேஸ்ட் இதுதான், அதனால தான் நான் பிரியாணி மேனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீடியோ ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டேன்னு நினச்சிட்டு என்னை எத்தனை பேர் வந்து அப்யூஸ் பண்ணாங்க. தயிர் டப்பா, பால் டப்பா, நெய் டப்பா, நூல், அம்பி. டெக்னிக்கலி டேய் பொடா பிராமின் அப்படின்ட்டு ஒருத்தன் திட்டுறான் அப்படின்னா அது வந்து எப்படி வந்துட்டு ஸ்லர் ஆகும்? இப்போ நீங்கள் சொல்வீங்க, ஏங்க உயர் ஜாதியோ தாழ்த்தப்பட்ட ஜாதியோ எந்த ஜாதியோட குறியீடுகளையும் வச்சு வந்துட்டு யாரையுமே கிண்டல் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக டெஃபினெட்லி ஐ வுட் வெரி மச் அக்செப்ட் இட். ஆனால் வுட் யூ பிலீவ் மீ இஃப் ஐ டோல்ட் யூ இந்த காஸ்டிஸ்ட் ஸ்லர்ஸ் எல்லாத்தையும் ஜேகே வந்து எம்ப்ரேஸ் பண்ணாருன்னு? பிரியாணி மேன் ரோஸ்ட் நான் வந்து பண்ணேன். அந்த வீடியோவில் நான் அவரை வந்து அப்யூஸ் பண்ணலை. நான் ரொம்ப அது ஒரு ரோஸ்ட்டே கிடையாது, அது நானே ஒத்துக்கிறேன். இந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். டே நீ வீகன் தானே, அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்கேன்? இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு நூல் எடுங்கடா, டே எனக்கு ஒரு நூல் வேணும் இப்போ. நல்லா இருக்குது, எங்கே இருக்குது இந்த கண்டென்ட்லாம் எனக்கு வருதுன்னு தெரியல. சரி ஓகே. ஆமாம் ப்ரோ, இப்படி தான் போடுவாங்களா? நூல் தெரியுது ப்ரோ, இது வேறு கட்டாகுதே. ஆமாம் ப்ரோ நூல் தெரியுது, நான் வந்து ஒரு சட்டை எடுங்க, நான் சங்கீதான் தான், நூல் தெரியுது, நான் பிராமின் தான். பாத்தியாடே அம்பி, நான் வீக்கன் தான், நான் தூக்கி போட்டேன், நான் வீக்கன் தான், நான் வந்து அம்பி தான். இப்போ என்னன்ற என்ன தப்பு? எப்படி இவரே ஒரு வீடியோவில் இந்த காஸ்டிஸ்ட் ஸ்லர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எம்ப்ரேஸ் பண்ணுவாராம், டான்ஸ் ஆடுவாராம். ஆனால் அப்புறமா வந்து நம்ம கிட்ட என்ன இந்த மாதிரி காஸ்டிஸ்ட் ஸ்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டுறாங்க, ஐ எம் a victim அப்படின்ட்டு நடிப்பாராம். என்ன பாஸ் இது? பாஸ் ஒரு நியாயம் வேணாமா? பாஸ் ஒரு நியாயம் வேணுமா வேணாமா? இதில் என்ன காமெடி அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஎம்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தானுங்க. ஜேகே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி காஸ்டிஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பிரியாணி மேன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறாங்கன்ட்டு பிரியாணி மேனுக்கு தெரிஞ்சும் அவர் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. நீங்கள் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அப்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பிரியாணி மேனுக்கு அது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுமே ஹி இக்னோர்ட் இட். அவர் வந்து அட்ரஸே பண்ணல. இந்த மாதிரி என்ன நான் 4 ரோஸ்ட் போடுறேன்னா என்னையும் யாராச்சும் ரோஸ்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, அப்யூஸ் பண்ணாதீங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. இவரே எம்ப்ரேஸ் பண்ணுறாரு, அதை வந்துட்டு கண்டென்ட் ஆக்கி ஜாலியாக டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி என்ன யூஸ்? இப்போ இவர் இந்த மாதிரி வந்த கமெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோவில் சீரியஸாக சோகமாக பேசியிருக்காரு. ஹவு மச் தீஸ் கமெண்ட்ஸ் ஹர்ட் ஹிம் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் பிரியாணி மேன் வந்துட்டு பிரியாணியோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அதை தெரிஞ்சும் அவர் இதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணப்படல அப்படின்னா அப்போ இவர் இதெல்லாம் பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இவரே அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு நூலை வந்துட்டு வயரில் போட்டுக்கிட்டு நான் சங்கீதாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் என்ன இப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ வந்து விக்டம் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தா bad boss. So like I said, ஒரு நார்சிசிஸ்டுக்கு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னா, if they want to feel like a victim அப்படின்னா எதை வேணா எப்படி வேணா எந்த ஆங்கிளில் வேணா உருட்டுவாங்க இவரை மாதிரி. ஒரு நார்சிசிஸ்ட் எவ்வளோ ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஓகேவா, அவங்க அந்த விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும், they won't have any problem or guilt. ஆனால் அதே விஷயத்தை இன்னொருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ அப்படி பண்ண, நீ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள கேள்வி கேட்பாங்க. 2021 கோசு ஃபன் மெலன் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை பற்றி ஜேகே 2 வீடியோ போட்டிருக்காப்புல. அதில் ஒரு வீடியோவில் இதை சொல்லியிருக்காரு. ஸ்கேம்லாம் பண்ணிட்டு அமைதியாக இருந்தால் கூட நான் ஒத்துட்டு இருப்பேன்டா, ஊஃப் வேற பண்ணுறீங்கடா, ஓஹோ நக்கல் வேறையா, பதிலாக சொல்கிறா, இது உங்களுக்கே தான்டா போடணும், ரொம்ப யாரை பற்றி பேசுகிற மாதிரி சொல்கிற, இவ்வளோ பண்ணதே நீ தானடா. நீங்களே பார்த்துருப்பீங்க, இவர் சொன்ன இந்த விஷயத்த ஒரு அலிகேஷன் மாதிரியோ இல்லை ஸ்பெகுலேஷன் மாதிரியோ சொல்லலை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சிருக்காரு. ஜேகே ஹேஸ் செட் கோபி சுதாகர் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த இஷ்யூவை பற்றி பிளிப்பு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோலையும் இவங்க 2 பேரும் ஸ்கேம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஸ்கேம் பண்ணிட்டு எப்படி திரியுறீங்க? ஒரே ஒன்று இன்னசென்ட் ஸ்மைல் தான் பையா. அப்படியாடா? அதே தான் பையா, இப்படியே சிரிச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் துணைன்னு சொன்னால் போதும். இப்போ இந்த கோசு ஃபன் மெலன் ஸ்கேம் எடுத்துக்கங்களேன்.
அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லையே. பிகாஸ் அவங்களே இந்த விஷயத்தில் விக்டம் தான் அப்படின்ட்டு 1-2 இடத்துல இல்லை, நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களும் A2Dயும் கொலாப் பண்ண ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்காங்க. அவங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, உண்மையிலே ஸ்கேம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அரெஸ்ட் ஆகப்பட்டிருப்பாங்க இல்லையா? அரெஸ்ட் ஆகலை. இப்போ ஒரு ஜென்யூனான சாப்பாட்டில் உப்பு போட்டு தின்ற ரெஸ்பான்சிபிள் கிரியேட்டர் என்ன பண்ணணும்? ஐயோ இவங்களை அரெஸ்ட் பண்ணலையே, அப்போ இவங்க இந்த ஸ்கேமை பண்ணலன்னு தானே அர்த்தம். இது தெரியாமல் இவங்க ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கோமே, டக்குன்னு போய் அதை ப்ரைவேட்டில் போட்டுடலாம் அப்படின்னு தானே நினச்சிருக்கணும். ஆனால் ஜேகே அப்படின்னு நினைக்கல. இன்னி வரைக்கும் இந்த ஃபன் மெலன் ஸ்கேமை பற்றி இவர் போட்ட 2 வீடியோவுமே அவரோட பேஜில் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. விச் கிளியர்லி மீன்ஸ் தட் ஹி இஸ் ஏர்னிங் மணி பை லையிங் டு ஹிஸ் ஆடியன்ஸ். அந்த விஷயம் உண்மை அப்படின்னா அவங்க அரெஸ்ட் ஆகிருக்கணும்ல. அரெஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த விஷயம் பொய்ன்னு தானே அர்த்தம். இப்படி மிஸ்லீட் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கிற 2 கான்டென்ட்டை அவர் இன்னும் வந்து அவைலபிளாக வச்சிருக்காரு, பப்ளிக்காக வச்சிருக்காரு அப்படின்னா he believes that they have scammed. அதானே? இப்போ அவர் இவங்க 2 பேரும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்புறாருன்னா ஏன் இவங்க கூட போய் அவர் கொலாபரேஷன் வீடியோ போட்டார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு 1 year பேக் A2D நந்தா என்ன பண்ணாருன்னா தமிழ்நாடை சுற்றி நினைக்கிறேன், தமிழ்நாடு சுற்றி சென்னையை சுற்றியோ வந்து மிஸ்டர் பீஸ்டுக்கு போஸ்டர்ஸ் வச்சாரு இன் கொலாபரேஷன் வித் எம்ஜினா, சித்து vlogs, கோசு அண்ட் ஹோமிஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டுக்காக ஒரு பில்போர்டுக்கு வரோம். மறுபடியும் கேட்குறேன், ஒரு ஜென்யூனான ஒரு ஃபுட்டில் வந்துட்டு சால்ட் போட்டு சாப்பிட்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் கிரியேட்டர் என்ன சொல்லியிருந்துருக்கணும்? ஏங்க அவங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டு சுற்றுறாங்க, அவங்க கூட கொலாபரேஷன் பண்ண சொல்லியிருக்க, நான்லாம் வரல அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் ஜேகே அதை சொல்லலையே. ஏன் சொல்லலை? இவர் வாயால் கோபி சுதாகர் ஸ்கேம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்புறவங்க கூட இவர் வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணுவாராம். ஆனால் என் கருத்துக்கு எதிர்கருத்து போட்டு அந்த கருத்து வந்துட்டு மிஸ்ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை வந்துட்டு அன்லிஸ்டடில் போடுற நந்தா கூட நான் வந்து கொலாபரேஷன் பண்ணக்கூடாதான். எப்படி என்ன அப்படின்னா வந்து நான் அந்த டெய்லர் வீடியோ போட்டது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸா இல்லை ஸ்கேமா இல்லையான்னு சொல்றது என்னோட பொறுப்பு, அதுதான் என்னோட கான்டெக்ட். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா டெய்லர் அக்கா உசார் பண்றதுக்காக பண்றாரு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்களா தெரியுதுல என்ன கதைன்ட்டு. ஸோ இப்படி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் எதுக்காக போட்டேன்றதுக்காக இவங்க பார்ப்பாங்களான்னு கேட்டா இல்ல, இவங்க வந்து இப்படிதான் பார்ப்பாங்க. அதனால வந்து அந்த வீடியோவை அன்லிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல இருக்கேன். 28 ஜூலை 2024 அன்னைக்கு நந்தா போட்ட அந்த வீடியோ வந்துட்டு was a reply to my video, ஓகேவா, about அக்கா. சரியா? ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி நான் ஒரு கருத்து வச்சேன், அவர் என்னோட கருத்துக்கு எதிர்கருத்து வச்சார், அவ்வளோதான். 2 பேர் இன்வால்வ்டு தான். ஆனால் ஒரு ஸ்கேம்ன்ற விஷயம் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் மணி. இன்ஃபேக்ட் ஜேகேவே அவர் வீடியோவில் சொல்லியிருக்காரு, நீங்களும் காசு அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை பார்த்து உங்கள் பேரை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு. நான் மறுபடியும் கேட்குறேன், ஏன் கருத்துக்கு எதிர்கருத்து வச்சு அந்த கருத்து மிஸ் ரெப்ரசன்ட் ஆகுதுன்னு அதை வந்துட்டு அன்லிஸ்டடில் போடுற பர்சன் கூட நான் கொலாபரேட் பண்ணக்கூடாது. ஆனால் ஜேகே வந்து அவர் வாயால் இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க கூட அவர் கொலாபரேட் பண்ணுவார். நான் பாஸ் நியாயம் இது. இப்போ கண்டிப்பாக ஜேகே கன்னிஸ்லாம் முட்டு கொடுத்துட்டு வருவீங்க. அவர் வந்து அவங்க கூட நான் கொலாபரேஷன் பண்ணாரு, இவர் ஒரு செக்மெண்ட்டில் வந்தார், அவங்க ஒரு செக்மெண்ட்டில் வந்தாங்க அப்படின்னு. டே முட்டு கொடுக்கலாம்டா, டே சத்தியமாக முட்டு கொடுக்கலாம்டா, இப்படிலாம் தயவு செய்து முட்டு கொடுக்காதீங்கடா டே. நான் என்னோட முந்தின வீடியோவில் இவர் ஹர்திக் பாண்டியாவை பற்றி சொன்ன அந்த கமெண்ட்டை நான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்திருப்பேன், எப்படி இவர் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்திருப்பேன். அதை பற்றி இவரோட இந்த ரிப்ளை வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஹர்திக் பாண்டியா வீடியோவை பற்றி அவர் பேசியிருந்தார். இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் அக்யூஸ் பண்ணியிருந்தார், அபியூசிவாக இருக்கிற, டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி. எஸ், அந்த வீடியோ நான் எதிர்பார்த்த மாதிரி போல் அது தப்பாக நான் பேசியிருந்தேன். எஸ், ஐ அக்செப்டட் இட். நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நான் ஒரு ரிமூவ் பண்ண வீடியோவை வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு. என்னோட ஹர்திக் பாண்டியா நான் டெலிட் பண்ண விஷயத்தை வச்சு என்னை வச்சு பேசுகிறது, அந்த எல்லாத்தையும் என் மேலே அந்த மாதிரி ஒரு ப்ளேம் வந்து நான் பண்ணாத தப்புக்கு என் மேலே ப்ளேம் போட்டுகிட்டே இருந்தார். ஸோ ஜேகேவோட லாஜிக் பிரகாரம் ஒரு வீடியோலேருந்து எடிட் பண்ணி தூக்கப்பட்ட கிளிப்ஸையோ இல்லை வந்துட்டு வீடியோஸை பற்றியோ நம்ம பேசவே கூடாது, அப்படி தானே? அப்புறம் ஏன் உங்கள் இம்போஸ்டர் வீடியோவில் நான் கட் பண்ணி தூக்கின அந்த கிளிப்பை வச்சு பேசுனீங்க? உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், 2021 பிஎஸ்பிபி ஸ்கூலில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்த டைமில் அந்த ஸ்கூலோட ஒரு ஆட் வந்து சோஷியல் மீடியாவில் திடீர்னு அப்பியர் ஆச்சு. அந்த ஆடை வச்சு நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய மீம்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ட்ரெண்ட் லவுட்னு நினைக்காம ட்ரெண்ட் லவுட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மீம்ஸுக்கு வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் இன்னி வரைக்கும் ஐ திங்க் போன வாரம் கூட ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் பற்றி நான் பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லாம். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு மீம் கிரியேட்டர் அவன் வந்து பாருங்கள் என்னோட மீமையும் வந்துட்டு அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிட்டாங்க, இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னா. சரி, அவனோட பேஜை செக் பண்ண அவன் நிறைய என்னோட வீடியோஸை வந்து கட் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்கான். நான் அவனே சரி இவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறானே நம்மளுக்கு, இதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு தான் அதை பற்றி நான் என்னோட வீடியோவில் பேசினேன் அந்த டைமில். அப்போ அவன் பேரை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நண்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்.
அதுதான் பெரும் பிரச்சனையாக வந்து ஜேகே பாதி வீடியோ அந்த இம்போஸ்டர் வீடியோவில் பாதி வீடியோ அதை வச்சு தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த நண்பர், நண்பா, நண்பி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ஓகேவா? என் வீடியோஸில் முக்கால்வாசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நான் இர்ஃபானை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதுலேயும் வந்துட்டு நண்பர் இர்ஃபான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு நாளைக்கு அவர் எதாவது பண்ணாருன்னா நானும் அவர் கூட்டாளின்னு ஆயிருமா? ஆகாது. ஆனால் ஜேகே பர்பஸ்ஃபுல்லி இந்த ஒரு நரேட்டிவை வந்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக புஷ் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மீம் கிரியேட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை பற்றி எனக்கு தெரிய வந்த உடனே என் வீடியோவில் அவன் பேரை கூட நான் மென்ஷன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கிளிப்பை கட் பண்ணி தூக்கிட்டேன். இப்போ ஜேகேவோட லாஜிக் பிரகாரம் இவர் ஏன் அந்த வீடியோவில் நான் கட் பண்ணி தூக்கின கிளிப்பை வச்சு பேசிகிட்டு இருந்தாரு? அப்போ இவர் நான் கட் பண்ணி தூக்கின கிளிப்பை வச்சு பேசலாம், ஆனால் நான் இவர் கட் பண்ணி தூக்கின கிளிப்பை வச்சு பேசக்கூடாதா? என்னதுன்னா ஹிப்போக்ரசி. என்னோட முந்தின வீடியோவில் ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக ஏ டு டி நந்தாக்கே ஃபோன் பண்ணி ஏன் இந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் அடிக்கிறீங்கன்ட்டு ஃபோன்லேயே கேட்டிருக்கலாமே அப்படின்ற கேள்வியை வச்சேன். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏ டு டி வந்து ஏன் ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்கலாமேன்னு சொன்னார். ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி ஏன் ஜோக்ஸ் இன்க்ளூட் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலைன்னு. நீங்கள் இந்த ஹோமிஃபை விஷயத்துலேருந்தே நான் குரூப்பிசம் கல்ட்டுன்னு அவர் மட்டும் சொல்லது இல்லாமல் எல்லாருமே சொன்னீங்க. நான் இர்ஃபான் நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் என்னை லாக் பண்ணீங்க. அப்போ இருந்தே நான் எந்த கிரியேட்டர்ட்டையும் நான் பேசுறது இல்லை, ஃபோன் கால்ஸ் வச்சுக்கிறது இல்லை, ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இல்லை. சத்யாட்ட மட்டும் தான் நான் பேசுகிறேன், பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். வேற யார்ட்டையும் வந்து நான் யார் கூட பேசினாலும் அவரை பற்றி நான் பேசி கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ நான் அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுகிறேன். ஸோ இவர் சொல்கிற மாதிரி யாரை பற்றி பேசினா அந்த பர்சன் வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்களோ அவங்க கூட தான் இவர் டச்சில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால தான் சத்யா கூட மட்டும் பேசுகிறதா சொல்லியிருக்காரு. Tell me one instance where JK has criticized Satya. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோவில் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம எப்படா இந்த மாதிரி ஸ்டோரி போடுவா அப்படின்ட்டு பொழந்துட்டாரு அப்படின்னு ஒரே ஒரு வீடியோ காட்டுங்க பார்ப்போம். இவர் தானே சொன்னார் அதனால தான் நான் சத்யா கூட மட்டும் டச்சில் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஏன் சத்யாவை பற்றி பேசலை? இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கற்பனை. சத்யா என்னை நோக்கி பண்ண இதே விஷயத்த நான் சத்யாவை நோக்கி பண்ணியிருந்தேன்னா ஜேகே என்ன விட்டுருப்பாரா? இதை மட்டும் சொல்லுங்க, விட்டுருப்பாரா? உரிச்சு ஊறுகாய் போட்டிருப்பாரா இல்லையா? போட்டிருப்பார்ல. அதே மாதிரி சத்யாவை ஏன் ட்ரீட் பண்ணல? இவ்வளோ பயஸாக ஏன் இருக்கணும்? ஜென்யூனான கிரியேட்டர் தானே, ரெஸ்பான்சிபிளான கிரியேட்டர் தானே, இவ்வளோ பயஸ்டாக ஏன் இருக்கணும்? அப்போனா நாளைக்கு அவன் ஏதாச்சும் பெரிய தப்பு பண்ணிட்டான், ஹெய்னஸ் கிரைம் பண்ணிட்டானா அதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு வருவாரா? இதோட இந்த ரிப்ளை வீடியோலே பாருங்களேன், அவன் பண்ணது தப்பு தான், மன்னிப்பு கேட்டுட்டேன். அதே மாதிரி இவர் இர்ஃபானை பற்றி வீடியோ போட போறாரு அப்படின்றத இர்ஃபானுக்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ எனக்கும் நந்தாவுக்கும் ஃபோன் பண்ணி ஒரு வீடியோவில் அதோட எண்டில் உங்களை பற்றி பேச போறேன்ட்டு ஏன் இன்ஃபார்ம் பண்ணலை? If this is what he does to all the creators, he didn't call me before he made the imposter video. அது ஏன் வந்து இர்ஃபான்னா மட்டும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு? நான் உங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டேனா எவ்வளோ கோவன்றீங்க? பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்துச்சு. கைஸ், now don't get me wrong, நானும் ஒரு காலத்தில் ஃப்ளிப் யூஸ் பண்ணுற பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து அப்யூஸ் கிடையாது, ப்ரொஃபானிட்டி அப்படின்ட்டு நானும் தான் முட்டு கொடுத்துருக்கேன். சரியா? எப்போ வரைக்கும்னா till I realized that ஃப்ளிப் பண்ணால் அது ப்ரொஃபானிட்டி, மற்றவங்க யார் பண்ணாலுமே அது அப்யூஸ் அப்படின்ற ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க இவங்கன்னு. உங்களுக்கு புரியுதா? இந்த வீடியோலேயே பாருங்களேன், அவர் வந்துட்டு இந்த மாதிரி அப்யூசிவ் வேர்ட்ஸ் தான், அப்யூஸ் தான் பண்ணுறாரு, அப்யூஸ்ன்ற அப்யூஸே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ப்ரொஃபானிட்டி தானே? இவர் தானே ஒரு வீடியோவில் வந்துட்டு அப்யூஸ்னா என்ன, ப்ரொஃபானிட்டினா என்னன்ட்டு முட்டுலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவங்களுக்கு. அப்போது நான் பேசுகிற வார்த்தைகளும் ப்ரொஃபானிட்டியில் தானே வரும், அப்யூஸில் எப்படி வரும்? Hypocrisy is one of the most important characteristics of a narcissist. புரியுதா? அறிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, தெரிஞ்சிக்க. ஜேகே அவர் வீடியோவில் சத்யா தான் சாரி கேட்டானே, இதுக்கு மேலே என்ன பண்ணும் அப்படின்னு ரொம்ப இமோஷ்னலாக பேசினார் இல்லையா? Now I will show you guys exactly how sorry Satya feels about all this. ரீசெண்டாக ஒரு ரீல் அவர் போட்டிருந்தாரு, இதான் அது. ஏய், வீட்டில் தானே இருக்கிறேன், இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணாதான் அண்ணா உனக்கு சாமா டக்கா. ஸோ த ரீல் இஸ் அபவுட் அ broken ஃபேன் அண்ட் ஏன் அதை ரிப்பேர் பண்ணல அப்படின்ற மாதிரி தான். இட்ஸ் அன் ஆட். சரியா? இந்த ரீலோட கமெண்ட் செக்ஷனில் பாருங்களேன், ஃபேன்னாலே அவன் ஞாபகம் தான் வருது, மட்டன் பிரியாணி அந்த தான். யார் ப்ரோ பிரியாணி மேன்? டேய் வேணாம்டா, அப்புறம் மறுபடியும் என்னைய புல்லி பண்ணிட்டான்னு 1 hour வீடியோ போடுவான். ஆஸ் யூ கைஸ் கேன் சி, சத்யாவோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு புல்லிங் அப்படின்றது வந்து எவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ, அண்ட் எஸ்பெஷலி ஆன்லைன் புல்லிங்கிறது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா இவர் அந்த மாதிரி அவங்கள வந்துட்டு க்ரூம் பண்ணி வச்சிருக்காரு. சத்யா உண்மையிலேயே அவர் போட்ட ஸ்டோரிக்கு சாரியாக ஃபீல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் இந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை? அந்த பாருங்க, ஃபேன் த பிரியாணி மேன் அப்படின்ட்டு என்ன டேக் வேறு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது இப்போ என்னோட யூசர் ஐடி கிடையாது, என்னோட
செகண்ட் பேஜோட ஐடி தான் இது. நான் மறுபடியும் கேட்குறேன், உண்மையிலேயே அவர் போட்ட ஸ்டோரிக்கு அவர் ஜென்யூனாக சாரியாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் அவர் ரிமூவ் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணல? ஏன் அப்படின்னா ஹீ இஸ் என்கரேஜிங் தட் கான்வர்சேஷன். அவருடைய ஃபேன்ஸ், அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்னை வந்துட்டு அந்த விஷயத்தை வச்சு புள்ளி பண்ணும் அப்படின்றது தான் சத்யாவோட ஆசை. இந்த ரீலை சத்யா போஸ்ட் பண்ணி 2 days ஆச்சு. இன்னும் அவர் கண்ணுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் படலையா? கண்டிப்பாக பட்டிருக்கும். இருந்தாலும் அவர் ஏன் அதை ரிமூவ் பண்ணல அப்படின்னா, லைக் ஐ செட், ஹி டசன்ட் ஃபீல் சாரி அபவுட் இட். அவரோட ஒரே ரிக்ரெட் என்னவா இருக்கும் எனக்கு தோணுது அப்படின்னா, ஐயோ இவ்வளோ புஷ் பண்ணமே, அவன் தொங்கலையே, நம்ம ஃப்ரெண்டு யாரை பார்த்து வயிறேறானோ அவனை வந்து எவ்வளோ புஷ் பண்ணாலும் வந்துட்டு அவன் தொங்கவே மாட்டேங்கிறானே அப்படின்றது தான் சத்யாவோட ஒன்லி ரிக்ரெட் டில் நவ். இது வந்து ஒரு எனி நார்மல் கமெண்ட், ஹார்ம்லெஸ் கமெண்ட் அப்படின்னா கூட பரவாயில்ல, பட் தே ஆர் டேகிங் மீ அண்ட் மென்ஷனிங் ஃபேன் அண்ட் ஆல். டு பி ஆனஸ்ட், எனக்கு உண்மையிலேயே இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஸ்டாப்பிங் அட் ஆல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஜேகே ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, the hate you are having inside you for me is not yours. It was planted inside you by JK and his friend to destroy me. Destroy me-னா வந்து என்ன சொல்றது, டீ பிளாட்ஃபார்ம் மாதிரிலாம் கிடையாது. destroy me, end me. ஓகேவா? ஒரு சக மனுஷனை இன்னொருத்தன் ஒரு லெவல் வரைக்கும் ஹேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த லெவல் வரைக்கும் ஹேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யா ஹேட்ஸ் மீ so much that அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட் ப்ரமோஷன் பண்ணுறாரு, அதில் கூட ஃபேன் ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன், ஜேகே ஃபேன்ஸ், த ஹேட் விச் இஸ் இன்சைட் யூ ஃபார் மீ இஸ் நாட் yours. உங்களை வெப்பனைஸ் பண்ணி இவங்கெல்லாம் உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு எப்போ ரியலைஸ் ஆகுதோ அப்போ தான் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த ட்ரூத். ஜேகே அவர் வீடியோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நிறைய வாட்டி கேட்டிருந்தாரு. நான் எதுவுமே பண்ணல, இந்த இடத்துல எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணேன்? How am I involved in any of this? How am I involved in any of this ன்றதான் என்னோட கேள்வி. அவர் என்ன பண்ணாரு, அவர் வீடியோ என் லைஃப் என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா ஐ வில் கெட் இமோஷ்னல். ஸோ அதனால் வேண்டாம், விடுங்க. இன் கன்க்ளூஷன், நான் இந்த விஷயத்தை இதோட முடிக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு ஃபார்மேட் நீங்களாம் ஃபாலோ பண்ணுறீங்க. என்னென்னா, மற்றவங்க என்னை பற்றி பேசுனாங்க அப்படின்னா நான் கெட்டவன், சரியா, நான் கெட்டவன், அவங்க வந்து நல்லவங்க நாள், ஓகேவா. ஆனால் நான் வந்து என்னை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறேன், ஓகேவா, என் சைட் நியாயத்தை சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ட்ராமா க்ரியேட் பண்ணுறேன். ஐ எம் டூயிங் இட் ஃபார் வியூஸ். சோஷியல் மீடியா வர வர ரொம்ப டாக்ஸிக் ஆயிடுச்சுங்க. இவங்க வீடியோ போட, அதுக்கு அவங்க வீடியோ போடன்னு ஒரே சண்டையாகவே இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஜாலியாக சேர்ந்து ஹாப்பியாக அந்த வீடியோஸ் போடுங்களேன் அப்படின்ட்டு நான் என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் என் சைடோட நியாயத்தை சொல்கிறேன்னும் போது மட்டும்தான் உங்களுக்குலாம் தோணுது. ஐ எம் ரியலி சாரி, ஐ கான்ட் ஹெல்ப் இட், பிகாஸ் ஆல் தீஸ் இடியட்ஸ் வில் கீப் ஆன் லையிங் அபவுட் மீ அண்ட் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு கீப் குவைட் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நான் இதோட முடிக்கணும்னு பார்க்குறேன். ஐ திங்க் ஐவ் மேட் மை பாயிண்ட்ஸ் அண்ட் ஐ எம் வெரி ஷுர் தட் சத்யா அண்ட் ஜேகே won't keep quiet. அவங்க திருப்பியும் வந்துட்டு they'll cook up something. Satya will start influencing his audience, his subscribers to come and attack me once again. இவங்க ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்லை, இந்த விஷயத்தை திருப்பி அவங்க வந்துட்டு டிக் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஐ எம் ரியலி டயர்ட் ஷோயிங் these two's real faces again and again. So let's end it, let's stop it here, சரியா? அண்ட் என் சப்ஸ்கிரைபர்ஸ், என் ஃபேன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் இருந்தேன், ஓகேவா. நீங்களே பார்த்துருப்பீங்க, நானும் நந்தாவும் வந்துட்டு எவ்வளோ ஜாலியாக நாங்கள் அந்த வீடியோவை பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோப்பா 7:30 கூட்டுறதுக்கு டிசைனாக வரானுங்க, என்ன பண்ணுறது? ஸோ ஐ எம் ரியலி சாரி. எனக்கு இந்த வீடியோ போகணுன்றதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, சரி. அதனால தான் ஐ எம் டொனேட்டிங் ஆல் த ப்ராஃபிட்ஸ் ஐ எம் கெட்டிங் அவுட் ஆஃப் திஸ் வீடியோ டு அ சேரிட்டி. ஐ நோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு செம்ம போரிங்காக இருந்திருக்கும், பட் ஐ ஹேட் டு டூ திஸ், சரியா. யூ கைஸ் நோ மீ, ஐ ஹேட் டு டூ திஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஆட்கள் உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் கிளியர் கட்டாக வித் ப்ரூஃப் சொல்லியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான, இன்னொரு என்டர்டெய்னிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhirabi. What will you do? Rebuild it just the way it was, brick for brick.